ஆயிடுச்சு சார். முன்னாடி வாங்க சார். 9 மணிக்கு ஸ்கூல் டைம் என்ன? 9 மணிக்கு ஸ்கூல். சார் உங்க ஸ்கூல் எங்க சார் இருக்கு? எவ்வளவு தூரத்துல இருக்கு? இங்க இருந்து எவ்வளவு தூரம்? 5 கிலோமீட்டர் வருது. அவ்வளவு தூரம் யூட்டர்ன் இல்லாம ஸ்கூலுக்கு யூட்டர்ன் இல்லாம விடுறாங்க. விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் தினமும் அந்த ஆஃபீஸில் போய் உட்கார்றாருல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈசிஆர் ரோடு வழியாக தான் அவர் போவார். ஏன்னா அவர் வீடு வந்து ஈசிஆரில் தான் இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்முக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதனால் வண்டியெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க, ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆகும். அதனால் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியவங்க, காலேஜஸ் போக வேண்டியவங்க, அங்கேருந்து ஐடி சிறுசரி சோழிங்கநல்லூர் ஏரியாவுக்கு ஆஃபீஸ் போகிறாங்கல்ல ஐடி எம்ப்ளாயீஸ், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு வழி வந்து என்னன்னா, விஜய் வந்து வேற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு கம்ப்ளீட்டாக மூவ் ஆகணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவுடைய வீடை இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து விலைக்கு வாங்கி அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறது தான் சிறந்த வழி நான் நினைக்கிறேன். அண்ட் அதுவும் ஒரு நல்ல ஒரு விஐபி ரெசிடென்ஷியல் ஏரியா. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சீஃப் மினிஸ்டருக்குன்ட்டு ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வச்சு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேற ஒரு ப்ரோட்டோகால் வந்து டெவலப் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ப்ரோட்டோகாலை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் செக்யூரிட்டி பேட்டர்ன் வந்து செட் பண்ணால் போதும். ஸோ விஜய் வந்து இந்த வீட்டுக்கு வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த வீடும் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கும் இந்த வீடு வந்து ரொம்ப பழக்க வழக்கம் இருக்குது. அண்ட் ரா இன்டெலிஜென்ஸ்க்கும் இந்த வீடு வந்து ரொம்ப நல்லா பழக்க வழக்கம் இருக்குது. ஸோ அவர் இங்கே வர்றது தான் பெஸ்ட்டு. ஈசிஆரில் இருந்தாருன்னா அது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தொந்தரவாக இருக்குது. அது கொஞ்சம் இமிடியேட்டாக மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கருத்து.